அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். போன பதிவில் மாசி மகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இன்னும் சில சிறப்புகள் மாசி மகத்துக்கு இருக்குது. வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி ஏற்பட்டது மட்டுமல்லாமல் தக்ஷன் மகளாக தாக்ஷாயணியாக பார்வதி தேவி அவதரித்த நாள் மாசி மகம். முருகன் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்த நாள் மாசி மகம். கடலுக்கு அடியில் பூமி இருந்த பொழுது பெருமாள் வராக ரூபம் எடுத்து பூமியை வெளிக்கொணர்ந்த நாள் மாசி மகம். வட இந்தியாவில் இதை கும்பமேளா என்று சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் மகாமகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மக திருநாளில் கொண்டாடப்படுகிறது. வழிமுறைகள் என்னெல்லாம் செய்கிறாங்க? மாசி மகம் சிவபெருமானுக்கு உரிய நாள். ஒருவேளை உணவு மட்டும் உட்கொண்டு எளிய முறையில் விரதம் இருந்து சிவபெருமானின் துதிகளை பாடி வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். மாசி மகம் தீர்த்தமாடும் நாள் என்பதால் முடிந்தவரை நீர்நிலையங்கள் சென்று தீர்த்தமாடுதல் சிறப்பு. இதனால் பூலோகத்தில் மட்டுமல்லாமல் மேலோகத்திலும் நமக்கு நிம்மதி அமைதி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. நாம் செய்த பாவங்களிலிருந்தும் விடுபட முடியும். இப்போது இதிலிருந்து நம்ம டேக்அவே மெசேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதும் சிவபெருமான் அதிலிருந்து விடுதலை செய்ததும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு கதை மூலமாக. அப்போ தோஷங்கள் அப்படிங்கிறது எப்படி உருவாகிறது? நாம் செய்யும் செயலிலிருந்து உருவாகிறது. செயல்கள் எப்பொழுதுமே சரியாகவும் நேர்த்தியாகவும் அறநெறியோடும் இருக்கும் பொழுது, யாருக்கும் எந்த கஷ்டமும் துன்பமும் நாம் கொடுக்காத செயல்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான தோஷங்களும் பாவங்களும் சேராது அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம டேக்அவே மெசேஜாக எடுத்துக்கலாம். உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல். இதோட நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.